You cannot escape from suffering. You have to endure suffering. இந்த உலகம் நமக்கு பாடுகளை தான் தரும். இது பாவம் நிறைந்த உலகம். இது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு உலகம். இதில் இருக்கிற மக்கள் எல்லாருமே புண்ணியர்கள் கிடையாது. இங்க உலாவுகிறவங்க எல்லாம் தேவதூதர்கள் கிடையாது. இந்த உலகம் கிறிஸ்துவின் பட்சத்தில் நம்ம நின்று நம்ம பயணிக்கும் போது நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம் அவமானம். இதை கண்டு நீங்க அதிர்ந்து போயிடாதீங்க. இயேசுவை நீங்க பின்பற்றி போனீங்கன்னா உங்களுக்கு அவமானம் கிடைக்கும். ஏன் இப்படி இருக்கிற, உன் லைஃப் ஸ்டைல் ஏன் இப்படி இருக்கு, நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற, ஏன் இந்த பாதையில் வர மாட்டேங்கிற, எங்களோட நீ ஏன் சேர மாட்டேங்கிற, எங்களை மாதிரி ஏன் நீ உடுத்த மாட்டேங்கிற, எங்களை மாதிரி நீ ஏன் நடக்க மாட்டேங்கிற, நீ ஏன் வித்தியாசமா சிந்திக்கிற, நீ வித்தியாசமான கோட்பாடுகளை வச்சிருக்கிற. சில பேர் அதுக்கு பேர் பட்டம்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் பழங்காலத்து நடைமுறைகள். இப்ப நம்ம மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கோம். நீ இன்னும் அதை பத்திலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா இனி வாழவே முடியாது இல்லையா? இன்னைக்கு உறவுகளை கூட ரொம்ப ஃபுல்லா டிஃபைன் பண்ணி ஃபுல்லா வேற மாதிரி ரீடிஃபைன் பண்ணிட்டாங்க இல்லையா? அந்த ரீடெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அப்படின்ற உறவுலாம் அதெல்லாம் பழங்காலத்து உறவு. இப்ப புதுசா மாடர்னா நாங்க இருக்கிறோம். குடும்பம்ன்ற உறவே மாத்திட்டாங்க இல்லையா? இப்ப லிவிங் டுகெதர்ன்றாங்க. சிச்சுவேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கான். ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்னா இருந்துக்குவாங்களாம். அப்புறம் சிச்சுவேஷன் முடிஞ்ச உடனே போயிடுவாங்க. இப்படி புதுசா வேர்டெல்லாம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் மாடர்னா சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு ஒன்று புரியுது. தேவன் ஒருவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அதனால தேவன் இணைத்ததே மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. இதுதான் நான் திருமணம்னா இப்படிதான் நான் நம்புறேன் அப்படின்னா சில பேர் சிரிப்பாங்க. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நாங்கள் உலகம் எங்கேயோ போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு மிஞ்சுறது என்னன்னு கேட்டா அவமானம். நீதியில நடக்கிறவங்களுக்கு அவமானம் தான். நீதியா நடக்கிறவங்க, உத்தமமா நடக்கிறவங்க, பரிசுத்தமா நடக்கிறவங்கள உலகம் தலை கவிழ்ந்து தான் பார்க்கும். there'll be shame. ஆனா வேதம் சொல்லுது இந்த ஷேமை கூட நீங்க பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல நீங்க பொறுமையா ஓடிக்கிட்டே இருங்க, நிக்காதீங்க.